மேலூர்ல ஓட்டு எண்ணுறாங்க, சரி. ஆனா மக்களோட குரல் கேக்குதா? மேலோட்டமா பார்த்தா எல்லாம் அமைதியா ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கிற மாதிரி தெரியுத. ஆனா அதுக்குள்ள ஒரு அதிருப்தி அலை ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் விசுவாசமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஏன் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க? வாங்க, மேலூரோட உண்மையான கதையே என்னன்னு பாப்போம். சரி, இந்த மேலூர் கதைய முழுசா புரிஞ்சுக்க நாம 4 விஷயத்த ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல அந்த மண்ணோட தன்மை, மக்களோட மனநிலை என்னன்னு பாப்போம். அப்புறம் அங்க இருக்கிற அதிருப்திக்கான அறிகுறிகள் என்னன்னு கவனிப்போம். அடுத்து மக்கள் போட்ட ஓட்டு உண்மையில என்ன சொல்லுதுன்னு ஆழமா பார்ப்போம். கடைசியா ஒரு நல்ல ஆட்சிக்கான செயல்திட்டம் எப்படி இருக்கணும்னு ஆராய்வோம். எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க நாம அதோட ஆணிவேர்லிருந்து ஆரம்பிக்கணும். வாங்க, முதல்ல மேலூரோட நிலத்தையும் மக்களையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஒரு ஊரோட வரைபடத்தை பார்த்தா அது வெறும் எல்லைகளை மட்டும் காட்டுறதில்ல, அது அந்த மக்களோட வாழ்க்கையையும் சேர்த்துதான் காட்டுது. மேலூர் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு பூமி. இங்க தண்ணிங்கிறது வெறும் இயற்கை வளம் இல்ல, அதுதான் மக்களோட அரசியல், பொருளாதாரம், அவங்களோட எதிர்காலம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு சக்தி. இந்த நம்பர்ஸ பாருங்க, ரொம்ப தெளிவான ஒரு சித்திரத்தை நமக்கு காட்டுது. 83% மேல மக்கள் கிராமங்கள தான் வாழ்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு விவசாயம், தண்டி, உள்ளூர் வளர்ச்சி இதெல்லாம் வெறும் தேர்தல் டாபிக்ஸ் கிடையாது, அது அவங்களோட அன்றாட வாழ்க்கை. அதே போல இந்துக்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் ஒரு குறிப்பிடத்தக்க முஸ்லிம் சமூகம் இருக்கிறதால இங்க சமூக நல்லிணக்கம் ரொம்பவே முக்கியம். மேலூரோட சமூக கட்டமைப்பு ஒரு நுட்பமான பேலன்ஸ்ல நிக்குது. இங்க எந்த ஒரு சமூகமும் முழு ஆதிக்கம் செலுத்த முடியாது. முத்தரையர், தேவர் சமூகங்கள் ரெண்டுமே கிட்டத்தட்ட 20% வாக்குகள் வச்சிருக்காங்க. கூடவே பட்டியல் சாதியினர், வன்னியர்கள்னு கணிசமான அளவுல இருக்காங்க. இதனால இங்க ஜெயிக்கணும்னா கூட்டணியும் எல்லாரையும் அரவணைச்சு போறதும் ரொம்ப முக்கியம். இதுதான் இங்க அரசியலோட அடிப்படை கணக்கு. இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழல்ல நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு தனிநபரோட கண்ணியத்தையும் மதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் சம வாய்ப்பும் மரியாதையும் கிடைக்கிறப்போதான் ஒரு சமூகம் முழுமையா முன்னேற முடியும். மேலூர்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க அலசி ஆராய்ஞ்சீங்கன்னா கடைசியில எல்லாம் ஒரே ஒரு இடத்துல வந்து நிக்கும். அது தண்ணி. விவசாயம்தான் அந்த பகுதியோட உயிர்நாடி. ஆனா அந்த உயிர்நாடிக்கே ஆதாரம் இல்லாம நிலத்தடி நீர் வத்தி போயிட்டு இருக்கு. இது ஏதோ பேப்பர்ல படிக்கிற செய்தி இல்ல, இது ஒரு முழு சமூகத்தோட வாழ்வாதாரத்துக்கே விடப்பட்டிருக்கிற நேரடி அச்சுறுத்தல். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது அந்த மண்ணோட தன்மைய. இப்போ அந்த அமைதிக்கு கீழே இருக்கிற விரிசல்களை பாப்போம். மேலோட்டமா பார்த்தா தெரியாத, ஆனா ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கிற சில பிரச்சனைகள். வளர்ச்சி கனவுக்கும் மக்களோட யதார்த்தத்துக்கும் நடுவுல ஏற்படுற உரசல் இது. சிப்காட் தொழிற்பேட்டை, இந்த ஒரு வார்த்தை போதும் அங்க இருக்கிற விரக்திய புரிஞ்சுக்க. 20,000 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும்னு ஒரு கனவை காட்டி பல வருஷமா அந்த திட்டம் அப்படியே கிடக்குது. இது வெறும் ஒரு திட்டம் இல்லைங்க, இது ஒரு தலைமுறையோட நம்பிக்கையை சிதைச்ச ஒரு விஷயம். நிறைவேறாத வாக்குறுதியோட ஒரு பெரிய சின்னமா இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. அரசாங்கம் கொடுக்கற நலத்திட்ட உதவிகளை கூட வேண்டான்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க. எதுக்கு? ஒரு டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து. தங்களுக்கு கிடைக்கிற உடனடி பலனை விட தங்களோட நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் எதிர்காலத்தையும் காப்பாத்துறதா முக்கியம்னு அவங்க ஒரு தெளிவான செய்தியை சொல்றாங்க. இது வெறும் போராட்டம் இல்ல, இது அவங்களோட முன்னுரிமை என்னங்கிறதோட பிரகடனம். கடந்த காலத்தோட காயங்கள் இன்னும் ஆறாம அப்படியே இருக்கு. 1996ல நடந்த பதட்டமா இருக்கட்டும், 2018ல ஒரு தலித் இளைஞர் கொல்லப்பட்ட கொடூரமா இருக்கட்டும், இந்த சம்பவங்கள் எல்லாம் சாதி ரீதியான பிரச்சனைகள் இன்னும் முடியலன்னு காட்டுது. இது நீதித்துறை மேலையும் அரசாங்க அமைப்புகள் மேலையும் மக்களுக்கு இருந்த நம்பிக்கையில ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இவ்வளவு அதிருப்தி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா தேர்தல் முடிவுகளை பார்த்தா அது வேற ஒரு கதைய சொல்லுது. இங்கதான் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது. வாங்க இந்த புதிரை விடுவிப்போம். ஓகே, இந்த நம்பர்ஸ பாருங்க. முதல்ல பார்த்தா ஆளுங்கட்சியான அதிமுகவோட பலம் கூடிக்கிட்டே போற மாதிரி தெரியுது. 2016ல இருந்த வெற்றி வித்தியாசத்தை விட 2021ல கணிசமா அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு தெளிவான வெற்றி மாதிரி தானே தெரியுது. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், நாம சட்டமன்ற தேர்தல் கணக்க மட்டும் பார்க்கக்கூடாது. மக்களவை தேர்தல்ல என்ன நடந்ததுன்னு பாருங்க. இங்கதான் கதை மாறுது. சட்டமன்ற தேர்தல்ல வாக்குப்பதிவு சதவீதம் மாறாம அப்படியே இருக்கு. ஆனா மக்களவை தேர்தல்ல ஏன் 4% குறைஞ்சிருக்கு? இது வெறும் அக்கறையின்மையா, இல்லை இது ஒரு மௌன எதிர்ப்பா? வாக்காளர்கள் ஒரு செய்தியை சொல்ல முயற்சி பண்றாங்களா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில், இந்த அதிருப்திக்கான உண்மையான ஆதாரம்
ஒரே ஒரு நம்பர்ல இருக்கு. அதுதான் 25%. 2021 சட்டமன்ற தேர்தல்ல 4ல 1 ஓட்டு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போகல. அது அமமுக, நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளுக்கு போயிருக்கு. இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல. இது ஒரு தெளிவான சமிக்ஞை. வாக்காளர்கள்ல கால்வாசி பேர் ஒரு மாற்று வழியை தேடுறாங்கன்னு அர்த்தம். இதனால மேலூர் நீ கணிக்கக்கூடிய ஒரு தொகுதி இல்ல, அது ஒரு அரசியல் போர்க்களம். சரி, இவ்ளோ பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டோம். மக்களுக்கும் தலைவர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய நம்பிக்கை இடைவெளி இருக்கு. இதை எப்படி சரி செய்கிறது? இந்த காயங்களை எப்படி ஆத்துறது? இதுக்கு ஆதாரம் ஒரு தெளிவான 4 அம்ச திட்டத்தை முன்வைக்குது. இதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு. இது ஏதோ பெரிய தத்துவம்லாம் இல்ல, ரொம்ப எளிமையானது. இதுல இருக்கிற ஒவ்வொரு தூணும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒவ்வொரு பிரச்சனைக்குமான நேரடி பதில். பிரம்மா மாதிரி உருவாக்கம்னா சிப்காட் மாதிரி திட்டங்களை செயல்படுத்தி வேலைவாய்ப்பு உருவாக்குறது. விஷ்ணு மாதிரி ஸ்திரத்தன்மைனா தண்ணி மாதிரி அடிப்படை ஆதாரங்களை பாதுகாக்கிறது. துர்க மாதிரி பாதுகாப்புன்னா மக்களை சுரங்க திட்டங்கள்ல இருந்தும் சமூக அநீதியிலிருந்தும் காப்பாத்துறது. சிவன் மாதிரி நீதினா சாதி வன்முறைக்கு எதிரா உறுதியான நடவடிக்கை எடுக்கிறது. சரி, இந்த உருவாக்கங்கிற தூணை மட்டும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இங்க நாம வெற்றுவாக்குறுதிகளை பத்தி பேசல, தெளிவான கணக்குகளை பத்தி பேசுறோம். பல வருஷமா முடங்கி கிடக்கிற அந்த சிப்காட் பூங்காவை செயல்படுத்தினா கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு வேலை கிடைக்கும். வெறும் 5 கோடி ரூபாயில ஒரு தொழிற்பயிற்சி மையத்தை ஆரம்பிச்சா ஒவ்வொரு வருஷமும் 500லேருந்து 800 இளைஞர்களுக்கு நல்ல திறமைகளை கத்துக் கொடுத்து அவங்க சொந்த கால்ல நிக்க வைக்க முடியும். மத்த 3 தூண்களும் அதே மாதிரிதான். மக்களோட நேரடி பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுது. தண்ணிய சேமிக்க தடுப்பணைகள் கட்டுறது, சுற்றுச்சூழலை பாதிக்கிற சுரங்க திட்டங்களை எதிர்க்கிறது, வன்கொடுமை தடுப்புச் சட்டங்களை சரியா அமல்படுத்துறது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கிறத உறுதி செய்யறது. இதெல்லாம் செஞ்சாதான் மக்கள் இழந்த நம்பிக்கையை திரும்ப பெற முடியும். ஒரு நல்ல அரசாங்கம் சட்டத்தை அமல்படுத்துறதுல மட்டும் கவனம் செலுத்தாது. அது அந்த சட்டத்தை அமல்படுத்தும் போது தனி நபரோட உரிமைகளையும் சம்மதத்தையும் மதிக்கணும். மக்களோட தரவுகளை பாதுகாக்கிறது ஒரு நல்ல நிர்வாகத்தோட முக்கியமான கடமை. கடைசியா இந்த மேலூர் பகுப்பாய்வு நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுக்குது. அரசியல்வாதிகள் கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தை வெற்று வார்த்தைகளால நிரப்ப முடியாது. தெளிவான செயல்படுத்தக்கூடிய திட்டங்களால மட்டும்தான் நிரப்ப முடியும். மேலூர் மக்கள் பெருசா எதையும் கேட்கல. அவங்க ஒரு திட்டத்தை கேக்குறாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் கேக்குறாங்க. இதுதான் நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய பாடம். நீங்க மக்களோட தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்,